ஹாய் டிஎன்பிசி அஸ்பிரண்ட்ஸ். நாம் தமிழில் 7ஆம் வகுப்பில் இயல் 2ல் காடு பார்ட் 1 பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை. ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்ததே மதிப்பிடப்படுகிறது. அதனால்தான் காட்டின் வளமை நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு வழங்குகளின் கொண்டாட்டங்களையும் கவிதை வழி அறிவோம். காடை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அது யார் இயற்றிருக்காங்கன்னா சுரதா. இந்த காடு கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும். பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. அதாவது கார்த்திகை விளக்கு போல காடு எல்லாமே மலர்கள் பூத்திருக்குமா. அவற்றை கண்களுக்கு குளிர்ச்சி தருமா அப்படின்னு சொல்றாங்க. காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். அதாவது காடு பொருள் கொடுக்குமா. காடு பல வகையான பொருளை கொடுக்கும், காய்கனியையும் தரும். எல்லாரும் கூடி மகிழ்ந்திடவே குளிர்ந்த நிழலும் தரும் அப்படின்னு சொல்றாங்க. குரங்கு கூடியிருக்கும் கொன்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடை இருக்கும். அதாவது குரங்கு அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளையில் உள்ள கனிகளை பறித்து உண்ணுமா. மரங்கள் வெயில மறைத்து நிழலை தருமா. அடர்ந்த காடு வழி சொல்வர்களுக்கு தடையா இருக்குமா. பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சிர வங்கலங்கும், கிளியே நரியெல்லாம் மூளையிடும். அதாவது பச்சை நிறம் உடைய மயில் பச்சை நிறம் தானே, அது நடனமாடும். பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்க தோண்டி உண்ணும். நச்சரம், அதாவது அதனை கண்டு நஞ்சின நச்சரம்னா பாம்பு தானே, பாம்பு கலக்கம் அடையுமா. நரியெல்லாம் ஊளையிடும். நரி கூட்டம், நரினா ஊளையிடும் தானே, இது மரபு பிள்ளையில பார்த்துக்கோங்க. நரினா ஊளையிடும். அதுக்கப்புறம் அதிமதுர ரத்தலையே யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. அதாவது அதிமதுரம்னா மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடுமா. பூ குலுங்கும் மரங்களில் குயில்கள் கூவுமா. இதுவும் மரபு பிள்ளையில பார்த்துக்கோங்க. மரபு தொடர் அந்த இதில் இப்போ சிலபஸ் படி கொஸ்டின் கேட்காங்களா. குயில் கூவும். சிங்கம் புலிக்கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியல். அதாவது இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம் புலி கரடி சிறுத்தை எல்லாம் விலங்குகள் எங்கும் அலைந்து திரியும். காடு அப்படின்னா சுரதா தான். இதுல என்ன பார்த்துருக்கோம் இம்பார்ட்டன்ட். குயில் கூவும், நரி ஊளையிடும். இந்த பாட்டுலைன்ல உள்ள சொல்லும் பொருளும் பார்ப்போமா. இந்த பாடத்தில் உள்ளது ஈன்றுனா தந்து, கொம்புனா கிளை, அதுமதுரம்னா மிகுந்த சுவை பார்த்தோமா. கழித்திடனா மகிழ்ந்திட, நச்சவரம்னா விடமுள்ள பாம்பு, விடுதினா தங்கும் இடம். இந்த பாடத்தில் உள்ள நூல்வெளி பார்ப்போமா. சுரதாவின் இயற்பெயர் என்னது? ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மிகுந்த பற்று கொண்டவர். அதனால் பாரதிதாசனுடைய இயற்பெயர் இவர் பாரதிதாசன் மீது பற்று கொண்டவர். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னது? சுப்புரத்தினம் தானே. பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் தானே. எனவே தம் பெயரை சுப்ரதின தாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டாரு. அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும். சுரதாவோட சுருக்கம், அதாவது சுருக்கம் டெஃபினிஷன் சுருக்கம் கேட்டாங்கன்னா இதான். ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். அதனால ஓமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இவர் அமுதும் தேனும். இவருடைய நூல்கள் என்னதுன்னா அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். இவருடைய பாடல் தேன்மலை என்னும் நூலில் உள்ள இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது இந்த காடு அப்படிங்கிறது. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. காடு அப்படிங்கிறது என்ன பாவகைனா கிளிக்கண்ணி. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகைதான் கிளிக்கண்ணி. கிளிக்கண்ணிக்கு டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா இதுதான். இவர் தமிழக அரசின் பரிசு பெற்றது தேன்மலை அப்படிங்கிற நூல். ராஜராஜ விருதும் வாங்கியிருக்குது. இவர் 23/3/1921 பிறந்திருக்காரு. பாவேந்தர் பரிசு பெற்ற முதல் பாவலர் இவர் தான். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கேட்காங்களா பார்த்துக்கோங்க. கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தெல்லம், அழுவம், இயவு, பலவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம்.
இந்த வேறுபெயர்கள் கேட்காங்க. இதை நல்லா ஷார்ட்கட் ஏதாவது வச்சு நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து சொல்கிறேன். கிளிக்கணில பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, பாரதியார் இயற்றினது. என்னதுன்னா, நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லி வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றல் அன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. பாரதியார். வாழை கன்று, இது வந்து கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. வாழை கன்றை ஈன்றது. வாழை அப்படின்னா ஈன்றது தான் வரும். காடெல்லாம், காடு பிளஸ் எல்லாம் பிரித்தலுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, சிலபஸ்ல இருக்கு. கிழங்கு பிளஸ் எடுக்கும், கிழங்கெடுக்கும்.